இது வந்து ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் டிப். இந்த கிளைண்ட் வந்து எனக்கு ஒரு ஃப்ராக் மாடல் சுடி கொடுத்துட்டு இல்லை 1.25 இன்ச் இல்லைன்னா 1.5 இன்ச் எனக்கு வந்து 2 சைடும் டைட் பண்ணி கொடுக்க சொன்னாங்க, ஃப்ரம் ஸ்லீவ் டு வேஸ்ட். இதில் ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஃப் ஸ்லீவ்ஸ் இருக்குது, அண்ட் வேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலாஸ்டிக் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் சைட் பேக் சைடு எலாஸ்டிக் கிடையாது. ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி நான் அதை ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்றதை உங்களுக்கு காட்டுறேன். ப்ராப்பராக வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுறது எடுத்து பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1.25 இன்ச் மெஷர் பண்ணி ஸ்டிச் பண்ணி இங்கே வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம யூஸ்வலி என்ன மிஸ்டேக் இதில் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 1.25 இன்ச் நம்ம எடுத்துருவோம். அண்ட் கம்மிங் டவுன் டு த ஆம்ஹோல் ஜாயிண்ட், இங்கேயும் வந்து இங்கேருந்து இன்னொரு சைடில் 1.25 இன்ச் நம்ம எடுத்துகிட்டு நம்ம டேரெக்டாக ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்டிச் போட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி போடாமல் நீங்கள் வந்து இங்கே 1.25 இன்ச் மெஷர் பண்ணிங்களா, ப்ராபப்ளி வித் பிலோ ஒரு 2 இன்ச் கழிச்சு கீழே அங்கே ஒரு 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு 2 இன்ச் ஒரு 1.5 இன்ச் விட்டு அந்த மார்க்கிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த லைன் ஃபுல்லாக நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஆல்ட்ரேஷன் பர்ஃபெக்ட் ஃபிட்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்லீவில் வந்து உங்களுக்கு வித் கம்மியாக இருக்குது, அண்ட் கொஞ்சம் கீழே வர வர ப்ளீட்ஸ் கொடுத்தனால வித்து வந்து உங்களுக்கு ஜாஸ்தி இருக்குது. ஸோ நம்ம கரெக்டாக மெஷர் பண்ணி மார்க் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச்சஸ் கொடுத்தோம்னா இது வந்து நம்மளுக்கு ரீஒர்க்காக வரும். இதில் வந்து கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணும் போது இங்கே கரெக்டாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிடுவோம். இங்கே இந்த இடம் கீழே வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, பேக் சைட் பார்த்திங்கன்னா இங்கே துணியை வந்து லெவல் பண்ணாமல் நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிடுவோம். ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் நம்ம துணியை வந்து கிளாத்தை இப்படி வந்து லெவல் பண்ணிட்டு பண்ணுவோம். அதே மாதிரி பேக் சைடும் நம்ம லெவல் பண்ணிவிட்டு பண்ணால் கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். இப்போ இங்கே வந்து நீங்கள் கரெக்டாக 1.25 இன்ச் இல்லை ஒரு அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாமல் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்துடுது. ஸோ இங்கே இன்னர் வரும்போது அவங்களுக்கு இந்த போர்ஷனில் சில சமயத்தில் வந்து ஃபேட் ஜாஸ்தி இருக்கும் அவங்களோட ஹேண்ட்ஸில், பைசப்பில். சில பேருக்கு வந்து நார்மல் தின்னாக இருக்கவங்களுக்கு இட்ஸ் ஓகே. பட் பைசப்பில் ஃபேட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கவங்களுக்கு என்ன ஆகும்னா, சில சமயத்தில் இந்த பக்கம் டைட்டாக இருக்கும், இந்த பக்கம் லூஸாக இருக்கும். அதை அவங்க மைண்ட் பண்ண மாட்டாங்க. நம்மளும் 1.5 இன்ச்சுன்னு சொல்லிவிட்டு நம்ம ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் கொடுத்துருவோம். போட்டு பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பக்கம் டைட்டாக இருக்குது, இங்கே பக்கம் லூஸாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு வந்து அவங்க ரீஒர்க் வந்து கொடுப்பாங்க. பிகாஸ் ஆல்ட்ரேஷன்னா இப்போ ஜாஸ்தி நம்ம வந்து போட்டு பண்ண முடியாது, நம்ம கம்மியாக தான் பண்ணுவோம். ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு நம்ம ஆல்ட்ரேஷன் திருப்பி நம்ம பண்ணி கொடுக்கும்போது நம்ம டைம் வேஸ்ட் ஆகும், அண்ட் மணி ஆல்சோ இஸ் பி வேஸ்டட். ஸோ கிளைண்ட் கிட்ட நீங்கள் கரெக்டாக கேட்டுக்கணும், நீங்கள் எங்கே ஸ்டிச் பண்ண சொல்கிறீங்களோ அங்கே வந்து சேம் மெஷர்மெண்ட்டாக. அப்படி இல்லாட்டினா நீங்கள் பாடி மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் பண்ணால் கூட முன்னாடியே நீங்கள் கிளைண்ட்டை சொல்லிடணும், இந்த இடத்துல உங்களுக்கு ஃபேட் ஜாஸ்தி இருக்கனால கொஞ்சம் கர்வ் வரும், இல்லை கொஞ்சம் உள்ள இன்டீரியராக வரும். ஸோ இப்படி வரதை அவங்களுக்கு நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரீஒர்க் இருக்காது. ஸோ கிளைண்ட் வில் ஆல்சோ பி ஓகே வித் அஸ். நம்மளுக்கு வந்து டைம் சேவ் ஆகும், மணியும் சேவ் ஆகும். சில கிளைண்ட் அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க, ஆனால் சில கிளைண்ட் வந்து பர்பஸாகவே இங்கே கொஞ்சம் வந்து ரொம்ப பாடி ஃபிட்டிங் பார்க்குறவங்களாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு இங்கே கொஞ்சம் டைட்டாக இருக்குது, இங்கே கொஞ்சம் சரி பண்ணுங்கன்னு திருப்பி நம்மளுக்கே ரீஒர்க் கொடுப்பாங்க. அந்த சமயத்தில் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து அவங்கள்ட்ட கேட்க முடியாது. யூ ஹேவ் டு பே த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு நம்ம வந்து டிமாண்ட் பண்ண முடியாது. ஸோ ஆஸ் அ பிகினர்ஸ் நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு பண்ணோம்னா this will support us for the business. Thank you.